அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ, ஸோ நம்ம ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறோம். ஸோ அது என்ன எக்ஸாமாக வேணாலும் இருக்கலாம். ஸோ பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாமாக இருக்கலாம், இல்லை டெட் 2 பேப்பர் 1 பேப்பர் 2 பாஸ் பண்ணவங்க எழுத போகிற யூஜிடிஆர்பி எக்ஸாமாக இருக்கலாம், இல்லை பார்த்தினாக்கா 11th 12th தான் நான் கிளாஸ் எடுப்பேன்னு படிக்கிற பிஜிடிஆர்பிக்கு படிக்கிறவங்களா இருக்கலாம். ஸோ இவங்க எல்லாருக்குமான ஒரு வீடியோ தான் இது. ஸோ நம்மளுடைய இலக்கு, நம்முடைய கோல் அப்படின்றது பார்த்தினாக்கா தெளிவாக இருந்தால் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா, நம்ம எடுத்துக்கிட்ட விஷயத்தில் பார்த்தினாக்கா கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இலக்கு, ஸோ கோல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம இந்த இடத்துல பார்த்தினாக்கா கோல் அப்படின்னா 2 விஷயத்த பார்த்தினாக்கா நான் உங்களுக்கு சொல்கிறேன். 2 விதமாக 2 கோல் இருக்குது. ஸோ ஒன்று பார்த்தினாக்கா ஃபஸ்ட்டு நம்ம என்ன எக்ஸாமுக்கு படிக்க போகிறோம். ஸோ பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாம் படிக்க போகிறோன்னா, யூஜிடிஆர்பிக்கு படிக்க போகிறோன்னா, பிஜிடிஆர்பிக்கு படிக்க போகிறோன்னா, ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தினாக்கா ஃபிக்ஸ் பண்ணணும். அதுதான் ஃபஸ்ட்டு கோல். அப்போ நம்முடைய ஃபஸ்ட்டு கோல் என்னவாக இருக்கணும்னா, நான் என்ன எக்ஸாமுக்கு படிக்க போகிறேன், நான் என்னவா ஆக போகிறேன், அதுதான் என்னுடைய பார்த்தினாக்கா ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கான பதில் நீங்கள் சூஸ் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு கோல் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் என்னவா ஆக போகிறீங்களோ அதை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஸோ இதை விட்டுட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் நோட்டிஃபிகேஷன் வந்தால் அதுக்கு படிப்பாங்க, யூஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வந்தால் டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2 பாஸ் பண்ண வந்தால் அதுக்கு படிப்பாங்க, பிஜிடிஆர்பி அதுக்கு குவாலிஃபைடாக இருந்தாங்கன்னா அதுக்கு படிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு உங்களுடைய கோல் என்ன அப்படின்றத ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போனாக்கா பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாம் தான், பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸராக தான் ஆக போகிறேன் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அது நோட்டிஃபிகேஷன் எப்போவாவது வரட்டும், அதுக்கு உங்களை நீங்கள் இப்போனாக்கா தகுதிப்படுத்திக்கணும், தயார்படுத்திக்கணும். அதுதான் நம்ம பண்ண வேண்டிய முதல் விஷயம். சரிங்களா? நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா தகுதி இருக்குது. தகுதினா குவாலிஃபிகேஷன். சரிங்களா? பிஎஸ்சி பிஎடு இல்லை பிஏ பிஎடு நான் முடிச்சிருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாமுக்கு நான் குவாலிஃபைடாக இருக்கேன். நான் பார்த்தீங்கன்னாக்கா நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிக்கிறேன் அப்படின்னாக்கா, அது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா சாத்தியப்படாது. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியாது. இதே பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 6 மந்த் வரும்னு வச்சுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு 6 மந்த்து கழிச்சு தான், ஒரு 6 மந்த்துக்கு அப்புறம் தான் நமக்கு பிஓ எக்ஸாம் வரும். என்னுடைய டார்கெட் பார்த்தீங்கன்னாக்கா பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாம். நான் இன்றைக்கி டே 1ல் இருந்து நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாம் சிலபஸ் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு, அதில் எங்கெல்லாம் படித்தா கொஷின் வருமோ அந்த இடமெல்லாம் தேடி 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 நம்ம படிச்சுக்கிட்டே நிறைய டைம் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருந்தால் 6 மாதம் கழித்து வரக்கூடிய பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸரில் எக்ஸாம்லேயும் நான் என்ன பண்ண முடியும், நான் பார்த்தீங்கன்னா டாப் ரேங்க் வாங்க முடியும். சரிங்களா? அப்போது நம்முடைய கோல் அப்படின்றது தெளிவாக இருக்கணும். சரிங்களா? நான் பார்த்தீங்கன்னாக்கா பேப்பர் 1 பேப்பர் 2 பாஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் பிஓ எக்ஸாமுக்கு படிக்கிறேன். யூஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறமா நான் யூஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷனுக்கு படிப்பேன் அப்படின்னா அது சரியானா கண்டிப்பாக தவறு. அது சரியே இல்லை. ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பேப்பர் 1 பேப்பர் 2 பாஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. யூஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்னே தெரியல. ஸோ அது நமக்கு ஆனுவல் பிளானரில் இருக்குது, வரும். சரிங்களா? கொஞ்சம் டிலே ஆகும். இந்த எலெக்ஷனை பேஸ் பண்ணி கொஞ்சம் எலெக்ஷனுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ அப்போ நீங்கள் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பிஓக்கு படிச்சுட்டு அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே யூஜிடிஆர்பிக்கு படிச்சிங்கன்னா நீங்கள் பிஓக்கும் கம்ப்ளீட்டாக படித்து முடிக்க மாட்டீங்க, யூஜிடிஆர்பி எக்ஸாமுக்கும் கம்ப்ளீட்டாக படித்து முடிக்க மாட்டீங்க. அப்போ உங்களுடைய கோல் பார்த்தீங்கன்னாக்கா தவறாக இருக்கும். அப்போ நம்மளால் பார்த்தீங்கன்னா என்ன பண்ண முடியாதுன்னா, நம்மளால் அச்சீவ் பண்ண முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய கோல் பார்த்தீங்கன்னாக்கா பிஜிடிஆர்பி தான். நான் பார்த்தீங்கன்னாக்கா 11th 12th தான் கிளாஸ் எடுப்பேன், அதுதான் என்னுடைய எய்ம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், நமக்கு பிஜிடிஆர்பி எக்ஸாம் எப்போ வரும், இப்போ 2026 வருமா அப்படின்னா மேபி 2026 எண்டில் வரலாம், அப்படின்னா 2027 பிகினிங்கில் வரலாம். அப்போ நான் 2027 நோட்டிஃபிகேஷனோ 2026 எண்டில் வர நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படித்தா என்னுடைய எய்மை அச்சீவ் பண்ண முடியுமானா கண்டிப்பாக பண்ண முடியாது. அப்படியே எழுதி வச்சுக்கலாம். சரிங்களா? ஏன் சார் அப்படின்னா, நம்மளால் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் இருக்கிறது வெறும் 3 மந்த்து. சிலபஸ் அப்படின்றது கடல் மாதிரி இருக்குது. அப்போ அதை நம்ம முடிக்க முடியுமானா முடிக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கே தெரியும், நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் தகுதி தேர்வு இருக்குது, ப்ளஸ் பார்த்தீங்கன்னாக்கா மேஜர் இருக்குது, ப்ளஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஜிகே இருக்குது, ப்ளஸ்ஸு சைக்காலஜி. இது எல்லாமே இருக்குது. இது எல்லாத்தையும் 3 மந்த்தில் முடிக்கவே முடியாது. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய டார்கெட் பார்த்தீங்கன்னாக்கா நான் பிஜிடிஆர்பி தான் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 இயர், ஒரு 1.5 இயர் கண்டினியூஸாக உட்காந்து படிங்க பார்க்கலாம். நீங்கள் தான் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய மேஜரில் டாப் ரேங்காக இருப்பீங்க. ஆனால் அதை படிக்கிறதுக்கான உங்களுடைய மனப்பக்குவத்தை வர வச்சுக்கணும். நோட்டிஃபிகேஷனே இல்லாமல் படிக்க முடியாது தான்.
நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்னே தெரியாத படிக்க முடியாது தான். ஆனால் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா, வேலை வாங்கணும் அப்படின்னா, நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்னு எதிர்பார்க்கக்கூடாது. நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு முன்னாடி படித்து முடிக்கிறவங்க கண்டிப்பாக போஸ்டிங் ஆர்டர் வாங்க முடியும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு உங்களுடைய கோல் என்னவா இருக்குன்னா, என்ன எக்ஸாமுக்கு படிக்க போகிறீங்க, என்னவா ஆக போகிறீங்களோ அதை ஃபிக்ஸ் பண்ணுறது, அதான் ஃபஸ்ட்டு எய்ம். அடுத்து நீங்கள் அந்த தேர்வில் எந்த ரேங்க் வாங்க போகிறீங்க அதை ஃபிக்ஸ் பண்ணணும். செகண்ட் கோல் வந்து பண்ணாக்கா நீங்கள் என்ன ரேங்க் வாங்க போகிறீங்க. நான் வந்து பண்ணாக்கா டாப் 10க்குள்ளே வரணும், அப்படின்னா வந்து பண்ணாக்கா நான் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வரணும். ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணாக்கா உங்களுடைய கோலை ஃபிக்ஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. சரியா? செகண்ட் வந்து பண்ணாக்கா உங்களுடைய கோலை இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ நீங்கள் டாப் 10க்குள்ளே வரணும், இல்லை வந்து பண்ணாக்கா ஸ்டேட் ஃபஸ்ட்டு வரணும்னா உங்களுடைய டார்கெட் எவ்வளோவா இருக்கணும்னா 120+. அப்போ 120+ மார்க் வாங்கிறதுக்கு நீங்கள் என்ன படிக்கணும்? ஸோ தேடி படிக்கணும். சரிங்களா? மேஜர் மட்டும் படித்தா 120+ வராது. மேஜர் ப்ளஸ் வந்து பண்ணாக்கா சைக்காலஜி ப்ளஸ் ஜிகே இது எல்லாம் படித்தா தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், 120+ மார்க் வாங்க முடியும். அப்போது அதுக்கு நீங்கள் கரெக்டான ஒரு ஷெடியூலை போட்டு நீங்கள் வந்து பண்ணாக்கா ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் என்ன பண்ண முடியும்னா நீங்கள் எய்ம் பண்ண இலக்கை அச்சீவ் பண்ண முடியும். சரிங்களா? அப்போது ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன எக்ஸாமுக்கு படிக்கிறீங்கன்றதை டிசைட் பண்ணுங்கள். செகண்ட் வந்து பண்ணாக்கா நீங்கள் அந்த எக்ஸாமில் என்ன ரேங்க் வாங்க போகிறேன் அப்படின்றத கோல் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இந்த 2 கோலையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை தினமும் ஒரு முறை வந்து பண்ணாக்கா நீங்கள் என்ன கோல் ஃபிக்ஸ் பண்ணீங்களோ அதை ஒரு முறை படிங்க. நீங்கள் வந்து பண்ணாக்கா ஒரு புக் எடுத்து படிக்கிறீங்க, அந்த புக்கோடைய ஃப்ரண்ட் பேஜில் எழுதுங்க. சரிங்களா? உங்களுடைய நேம் எழுதி பக்கத்தில் வந்து பண்ணாக்கா நான் பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர்னாக்கா பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர்னு எழுதுங்க. சரியா? ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்ட் பேர் போடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பண்ணாக்கா உங்களுடைய ஊர் பேரை போடுங்க. உங்கள் ஊரில் பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸ் இருந்ததுன்னா அந்த ஊர் பேர் போடுங்க. அப்போ உங்களுக்கே வந்து பண்ணாக்கா ஒரு கான்ஃபிடென்ட் வரும் அதை பார்க்கும்போது. செகண்ட் வந்து பண்ணாக்கா நான் ஸ்டேட் ஃபஸ்ட் ரேங்க் வாங்க போகிறேன், இல்லை வந்து பண்ணாக்கா டாப் 10 ரேங்க் அப்படின்னு போட்டு அதை வந்து பண்ணாக்கா தினமும் ஒரு முறை நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மோட்டிவேஷன் இன்க்ரீஸ் ஆகும். உங்களால் வேகமாகவும் படித்து முடிக்க முடியும், தேர்வில் வெற்றி பெறவும் முடியும். நன்றி, வணக்கம்.